அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டோட ராசி பலன்கள். ஸோ 2026 துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசிக்கில் 5ஆம் இடத்துல ராகு போகிறார், 6ஆம் இடத்துல சனி, 9ல் குரு இருக்கார், 11ல் கேது இருக்கார். அடுத்த வருஷம் 2020 குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10க்கு குரு பகவான் வருகிறார். அப்படின்றப்போ துலாம் ராசிக்கு அடுத்த விஷயம் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, துலாம் ராசி பொதுவாக பார்த்திங்கன்னா வியாபார ராசின்னு சொல்லுவோம். ஒரு கடையோ இல்லை துலாம் ராசிக்கார அன்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடையோ இல்லை புரோக்கரேஜோ இல்லை பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்களாகவே இருப்பார்கள். துலாம் ராசின்றது எதுனா ஒரு விஷயத்தை சம்மந்தப்பட்டிருக்கணும். அதாவது இந்த வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருடைய ஜாதகத்திலையுமே துலாம் ராசின்றது ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கும். லக்னமாகவோ ராசியாகவோ தசா புத்தியாகவோ இருந்து கொண்டு இருக்கும். அல்லது துலாமில் நிறைய கிரகம் வந்து அந்த தசையை நடந்துகிட்ருக்கும். ஸோ எல்லாமே பெரிய லெவலில் பிஸ்னஸில் பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் இவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த ஆண்டு முற்பகுதி மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் பிஸ்னஸில் பெரிய லெவலில் சக்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 6ல் சனி இருக்கார், 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அப்போது முதலீடு பார்த்திங்கன்னா இரட்டிப்பு ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் குரு பயிற்சி வரைக்கும் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எடுத்துடலாம். பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். பிற்பகுதியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் எல்லாமே வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய நல்ல ஹையர் பொசிஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல இடமாற்றம் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச வேலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபீல்டு விட்டு ஃபீல்டு, எனக்கு பிடிச்ச ஃபீல்டுக்குள்ளே போகிறேன், ஐடி ஃபீல்டில் போகிறேன், மெக்கானிக்கல் ஃபீல்டில் போகிறேன் அப்படின்னா அதை மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்பாக அடுத்த வருடம் அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருபலன் இருக்குது, திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பேருக்கு எக்ஸலண்ட்டான ஏறம் அடுத்த வருஷம். ரொம்ப நாளாக ஒரு 10 வருஷமாக குழந்தையே இல்லை சார், ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம், ஒரு ஐவி மாதிரி எதனா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம், இல்லை ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோன்னா நெக்ஸ்ட் இயர் ட்ரீட்மெண்ட்டுக்கான காலகட்டம். அடுத்த வருஷம் நீங்கள் போனீங்கன்னா குழந்தை பிறப்புன்றது ஒரு 90% வாய்ப்பு இருக்குது. மீதி 10% உங்களுடைய ஜாதகத்தை கட்டத்தை பொறுத்து மாறுபடும். கிட்டத்தட்ட ஒரு 90% வாய்ப்பு இருக்குது குழந்தை பிறப்புக்கு. செயற்கை முறை கருத்துறதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பூர்வீக இடம் சார்ந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. பூர்வீக இடம் சொந்த ஊரில் இல்லை இடம் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடம் சார்ந்த தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிங்க. 2வது 5ல் ராகு போகிறதுனால பேராசை இருக்கக்கூடாது. சீட்டு, ரேஸு, ஷேர் மார்க்கெட் நெக்ஸ்ட் இயர் 1 இயர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ராகு பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் ட்ராப்பில் மாட்டி விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சீட்டு கட்டுறேன், 1 லட்ச ரூபா சீட்டு கட்டினா ஒரு 2 லட்ச ரூபா திருப்பி வரும், போயிட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னா அந்த ஆசையை தூண்டி விடக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா ராகு. அது எக்ஸலண்ட்டாக ராகு பண்ணுவார். அப்படின்றப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயர் எந்த விதமான மன சஞ்சலம் இல்லாமல், எந்த விதமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் இதுமாரி விஷயங்களில் சீட்டு, ரேஸு, ஷேர் மார்க்கெட்ன்றது இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நல்லா தெரிஞ்சால் ஈடுபடுங்க. தெரியலனா தயவு செய்து அந்த பக்கம் போகணும்னா உங்களுடைய அனைத்து உழைப்புகளும் தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலம் அது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்குதுங்க நல்லது. சீட்டு, ரேஸு, ஷேர் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம், போகக்கூடாது. மீது இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக இருக்கும். தொடர்ச்சியாக மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்து வர மேலும் மேலும் உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுப பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. எனவே உங்களுடைய தெய்வம் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி. முடிந்தவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்து வரவும் போயிட்டு வாங்க. ஒரு முறை தரிசனம் பெற்றுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் வெற்றி கிட்டும். விருச்சிக ராசிக்கு அடுத்த வருடம் எப்படி இருக்கும் பார்த்துலாம். 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் பார்த்துலாம். 2026ல் விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் கேது செல்கிறார். ஸோ அதுக்குண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னா, இந்த வருடம் 2026ஆம் வருடத்தோட பிற்பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு பாக்கியஸ்தானத்தில் உட்கார போகிறார், உச்சமாக போகிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உச்சமாக இருக்கிறதுனால உங்கள் ராசி வேறு பார்ப்பார். அப்படின்றப்போ மிக சிறந்த காலகட்டமாக இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்னு சொல்லக்கூடிய ஜூனில் வந்து ரொம்ப சிறந்த அமைப்பாகவே இருக்கும். எல்லா லெவல்லையும் சக்ஸஸ் இருக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு
ஸோ உத்தியோகஸ்தர்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இல்லை பிடிச்ச இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய சக்ஸஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் இந்த நெக்ஸ்ட் இயரோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா மல்டிபிளாக உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயர் அந்த 2020 முற்பகுதியில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய உழைப்பு இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த பகுதியில் நீங்கள் எல்லாத்தையும் ப்ராஃபிட்டாகவே எடுத்துடலாம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இயராகவே இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பூர்வீக தோஷம் இருக்குது. பூர்வீக இடத்துல பூர்வீக சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை கொண்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ புதுசாக வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வாகனம் கார், பைக் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மல்டிபிள் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்கன்னா ஒரு மல்டிபிள் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. டாக்குமெண்ட் விஷயத்தில் மட்டும் எல்லா இதுலேயுமே கவர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீக தோஷம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அதனால் பாக பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ரொம்ப நாளாக சொத்தை பிரிக்காமல் இருக்குன்னா நெக்ஸ்ட் இயர் பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்றப்போ பிரிக்க முடியாத சொத்துக்கள் அடுத்த வருஷம் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அடுத்த வருடம் முற்பகுதி சற்று சுமாராகவும், அடுத்த வருடம் பிற்பகுதி எக்ஸலண்ட்டான வருடமாக அமைந்திடும். உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு முடிந்தவர்கள் காலஸ்தி ஒரு முறை போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா நற்பலன்கள் அதிகம் ஏற்படும். மொத்தத்தில் விருச்சிக ராசி குறைவாக பேசி அதிகமாக உழைத்தால் அடுத்த வருடம் மிக சிறந்த ஆண்டாக அமைந்திடும். வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். தனுசு ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் ராகு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் இருக்கார், 4ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் கேது உள்ளார். குரு பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தனுசு ராசிக்கு. ஸோ இந்த வருடக்கோள்களை வைத்து மொத்தமாக இந்த தனுசு ராசிக்கு என்ன பலன்கள் நடக்க காத்திருக்கிறது என்று பார்த்திங்க அப்படின்னா 3ல் குரு இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான், ஒரு தவறில்லை. அதே மாதிரி 4ல் சனி இருக்கிறது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. ஸோ 7ல் குரு இருக்கிறது ரொம்ப நல்லது. 7லேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் அப்படின்றது ஒரு எக்ஸலண்ட்டான அமைப்பு அது. ஸோ இந்த வருடம் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் காத்துட்ருக்கு. ஓன் பிஸ்னஸ், எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே ஒரு இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன்ஸ், பெரிய லாபம் இது எல்லாமே கிடக்கக்கூடிய வருடமாக அடுத்த வருடம் அமைஞ்சிடும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயங்களை இன்ஃபர்மேஷன், ஏன்னா 3ல் ராகு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்கள் மீது அவதூறு காத்திருக்கிறது. அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் அடுத்தடுத்த முயற்சியில் போயிட்டே இருக்கிறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாரி உங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணுங்கள். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தவறாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போயிட்டு கன்வே ஆச்சான்றதையும் செக் பண்ணிங்க. அது தவறாக புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே தெளிவாக சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வருடம். இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு மிக சிறந்த வருடமாக இருக்கும். ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஏரியா தகவல், இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த வருடம் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. வீடு வாகனம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ரிப்பேர் பண்ணுறது, ரீகண்டிஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அடுத்த வருஷம் அதிகமாகவே இருக்குது. திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9ல் கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இறை உணர்வு அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டம் இது. நாத்திகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்கள். அதை மாற்றிக்கொண்டு இறை உணர்வோடு இருப்பதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். பக்தி மார்க்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அடுத்த விஷயம்ன்றது ரொம்ப அவசியம். இது செய்தீர்களானால் அடுத்த வருடம் மிக சிறப்பான ஆண்டாக அமைந்திடும். உங்களுடைய தெய்வம் அம்பாள் வழிபாடு செய்து வர நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். அடுத்த வருடம் 2026 ஆண்டு மிக சிறந்த பொன்னான ஆண்டாக அமைந்திட வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி. 2026 ஆண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஸோ 2026 ஜூனுக்கு பிறகு 6ஆம் இடத்தில் உள்ள குரு 7ஆம் இடத்துக்கு செல்கிறார். அங்கிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ஒரு சிறப்பான அம்சம் இது. ஸோ
ஸோ பெரிய லெவலில் சக்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குரு ராசியை பார்க்குறதுன்ற ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாது ராசி அதிபதி சனியே, அதாவது 1க்கும் 2க்கும் அதிபதியான சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார். ராசி அதிபதி, வருமானத்துக்குரிய அதிபதி, ஒரு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்படின்றப்போ உங்களுடைய முயற்சி பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர் முயற்சி, கடுமையான முயற்சி பார்த்திங்க அப்படின்னா பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். வாழ்வில் பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் போட்டு உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு இந்த வருடத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா லெவல்லையும் சுயதொழிலில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃபாரினில் இருக்கணும், அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் ரொம்ப எக்ஸலண்ட்டான இயராக, எக்கனாமிக்கலாக பெரிய லெவலில் க்ரோத் கிடைக்கக்கூடிய வருடமாக அடுத்த வருடம் மகர ராசிக்கு அமைஞ்சிடும். எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம 2ஆம் இடத்துல ராகு இருக்கார் இல்லைங்களா. ஸோ நம்மளுடைய கருத்து பரிமாற்றத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அடுத்தவரோட விஷயத்தில் குடும்ப விஷயங்களை தலையிடாமல் பார்த்து கொள்ளவும், நீங்கள் போய் இன்வால்வ் ஆகக்கூடாது. உங்களுடைய குடும்பத்திலையும் பிறர் வேறு ஒருத்தவங்க தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத எந்த விதமான வாக்குகளையும் கொடுத்து விடாதீர்கள். தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. ஏதாவது பண்ணித்தரேன், அது பண்ணித்தரேன்ட்டு வாக்கு கொடுத்துடாதீங்க. அதுமாதிரி விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ச்சியாக நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்து வர உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பிரயாணிக்கும். அடுத்த வருடம் மிக சிறந்த ஆண்டாக அமைந்திடும். முடிந்தவர்கள் திருவானைக்கா ஒரு முறை போயிட்டு வாங்க. பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். பெரிய லெவலில் மாற்றம் இருக்கும். உங்களுக்கு இடமாற்றம் இருக்குது, தொழில் மாற்றம் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நல்ல ஃபீல்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வதந்திகளை நம்பாதீர்கள். பேராசையை குறைத்து கொள்ளுங்கள். ஆசை அளவோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வதந்திகள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து விட்டு நீங்கள் தொடர்ச்சியாக முயன்று கொண்டு உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கனால போதும். இந்த வருஷம் மிக சிறந்த ஆண்டாக அமைஞ்சிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசிக்கு அடுத்த வருடம் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா ராசியின் மீது ராகுவின் பயணம், 2ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். குரு பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார் அடுத்த மாதம் ஜூன் மாதத்துக்கு பிறகு. குரு தனது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதுன்றது ஒரு மிக சிறந்த அமைப்பு. உங்கள் வரக்கூடிய கெடுதிகளை அனைத்தையும் தடுத்து நிறுத்தி உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இருளிலிருந்து மெல்ல மெல்ல வெளிச்சத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஏன் அப்படின்னா சனி பார்த்தீங்கன்னா 7 சனி முடியும் தருவாயில் இருக்குது. 5 வருஷம் கடந்து வந்துட்டீங்க. இன்னொரு 2.5 வருஷம், இன்னொரு 1.5 வருஷம் தான் இருக்குது. இந்த பக்கம் ராகு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் டிசம்பரில் 12ஆம் இடத்துக்கு போயிடுவாருன்றப்போ ஒரு சிறந்த ராசி ஆகிடும், சிறந்த அமைப்பாக இருக்குது. அப்படின்றப்போ ஒரு எக்ஸலண்ட்டான வருஷம் அடுத்த வருஷமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைக்கும். சுயதொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் இருக்கும். உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. அதிகமாக உழைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலைன்னு சுற்றிட்டு இருக்க வருடமாக அடுத்த வருடம் இருக்கும். அதிகமான உழைப்பு செய்ய வேண்டிய வருடமாக அடுத்த வருடம் அமைந்திடும். குடும்பத்தையும் பார்த்து கொள்வதுன்ற ரொம்ப ரொம்ப நல்லது. பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நல்லது நடக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், சொந்த ஊரில் இடம் இல்லாமல் இருக்குது, வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. அடுத்த வருஷம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா பூர்வீகம் சார்ந்த விஷயங்களும் நல்லதே நடக்கும். ரொம்ப நாளாக ஃபாரின் போயிட்டு திரும்பி வர முடியாத இருக்கிறவங்களும் அடுத்த வருஷம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. குலதெய்வத்துக்கு வேண்டுதல் என்ன இருந்தால் பண்ணிவிடுங்க. அது செய்யக்கூடிய காலகட்டமாக அடுத்த வருடம் அமைஞ்சிடும். உங்களுடைய தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டை மாரியம்மன் அம்மன் வழிபாடுன்றது சிறப்பு. கோட்டை மாரியம்மன் முடிந்தவர்கள் போயிட்டு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் வெற்றி பெறும். ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கு நல்லது. மலக்குடல் சார்ந்த விஷயங்கள், வயிறு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உணவு செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. எந்தெந்த உணவு நல்லது உணவுன்றது தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத சாப்பிடாதீங்க. ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அடுத்த வாரம் இருப்பதனால தொடர்ச்சியாக அம்மன் வழிபாடு செய்து வர உங்களுக்கு எல்லா விதமான சங்கடமான நிலைகள் உங்களை விட்டு விலகும்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மீனராசி. மீனராசிக்கு நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும் பார்க்கலாம். 2026 மீனராசிக்கு பார்த்திங்கன்னா ராசியிலே சனி இருக்கார், 4ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் ராகு இருக்கார். குரு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சின்றது நெக்ஸ்ட் இயர் மீனராசிக்கு ரொம்ப எக்ஸலண்ட் இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி அவர் தான். அவர் 5ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார், அங்கேருந்து ராசியும் பார்க்குறார். அப்படின்றப்போ ஒரு சிறந்த அமைப்பு இது. அப்படின்றப்போ இந்த அடுத்த வருடத்தோட பிற்பகுதி ரொம்ப நல்லாவே இருக்கும், முற்பகுதி சற்று பலவீனமாகவே உள்ளது. ஸோ குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் விவாதங்கள் வேண்டாம், தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வதந்திகளை நம்பாதீங்க, சொல்கிற வதந்திகள்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் ஒரு சண்டையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும், பெரிய லெவலில் சக்ஸஸ் இருக்கும். சுயதொழில் பண்ணுறவங்களும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் நல்லாவே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறவங்க தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பெரிய லெவலில் சக்ஸஸ் அதுக்கப்புறமா கிடைச்சிரும். ஸோ 1 இயரில் பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சுப வரியும் ஏற்படும், வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, காரு பைக் இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகமும் இருக்குது. 4ல் குரு இருக்கார். ஸோ பெரிய லெவலில் சுப விரயம் ஏற்படும், எல்லா விதமான சுப காரியங்களும் நடக்கணும்னு அர்த்தம் அப்படின்னா. ஸோ சுப செலவுகள் தான் ஏற்பட போகுது அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ சோம்பலை தவிர்த்து விட்டு அதிகமாக உழைத்தால் வாழ்வில் படிப்படியாக முன்னேறுவீர்கள். அடுத்த வருடம் மிக சிறந்த ஆண்டாக அமைந்திடும். உங்களுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு முடிந்தவர்கள் குச்சனூர் போயிட்டு வாங்க, குச்சனூர் போயிட்டு வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய இன்னல்கள் அனைத்தும் தீரும், பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும், வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும், பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு அடுத்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. முடிந்தவர்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வழிபட்டு வாருங்கள். சிவனை வழிபட்டு வர மிக சிறந்த முன்னேற்றங்கள், உங்களுடைய தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. வாழ்த்துக்கள்.